கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 28ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 28ஆம் தேதி வரைக்கும் நைட் 11:59 வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீ பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 days வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 183 வேக்கன்சி இருக்குது. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 6055 வேக்கன்சி இருக்குது. ஓவரால் வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 6238, கிட்டத்தட்ட 6000க்கும் மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். எல்லா ஜோன்லையுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. 6000க்கும் மேலே வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய வேக்கன்சி. ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 கேட்டகரிக்கு 29,200 சேலரி சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கேட்டகரிக்கு 19,900 சேலரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மினிமம் 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 33 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதே டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 6238 வேக்கன்சி கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது கைஸ். எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாகவும் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஜென்ரல் இன்ஜெக்ஷனு, கண்டிஷனு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றா டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 years, OBCக்கு 3 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அனெக்சர் ஏல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஆல் உமன், SC ST, எக்ஸ் ஹவுஸ்மேன், PWD, டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்குலாம் 250 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 250 பே பண்ணவங்களுக்கு 250 ரிட்டர்ன் வந்துடும். 500 பே பண்ணவங்களுக்கு 400 ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். ரயில்வே நீங்கள் எழுதிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க. ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு CBT டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த CBT வந்து என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸு, எவ்வளோ மினிட்ஸு எல்லாமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சிலபஸ் படி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இந்த மெத்தட் படி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும் கைஸ். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே தெளிவாகவே வந்து இருக்குது கைஸ். ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அனெக்சர் ஏ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து அனெக்சர் ஏ ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 கேட்டகரிக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து சயின்ஸ் டிகிரி லைக் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லைனா 3 years டிப்ளமோ வந்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை இன்ஜினியரிங் வந்து ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் கிரேட் 3 கேட்டகரி. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி NCVT சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ட்ரேடில். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ்லேயே வந்து பிளாக் ஸ்மித் கேட்டகரி. இதுக்கும் அதே தான், மஸ்ட்டாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதோட அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி NCVT சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். அப்படி இல்லைனா வந்து அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அது வச்சுருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒன்றா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.